எங்களோட கூட்டணி வச்சதுக்காக விஜயகாந்த் அழிக்க பாக்குறாங்களா? திமுகவோட கூட்டணி வச்சா விஜயகாந்த் நல்லவர், கூட்டணி வைக்கலன்னா அதாவது அவருக்கு தொழிலே கட்சிகளை உடைக்கிறது, ஆட்களை பிரிக்கிறது. விஜயகாந்த் கொண்டுனா நாங்க 4 பேர் வருவோம். சரி, கன்னியாகுமரியில சூரிய உதயம் பார்க்க போறாரு போல இருக்கு. பாத்துட்டாரு உதயசூரியன். பச்சை துரோகம் யாது. இதை விட நீ பால்ல விஷத்தை கொடுத்து விஜயகாந்துக்கு விஷத்தை கொடுத்துருக்கலாம். நீ ரொம்ப கடுமையான வார்த்தையில சொல்லணும்னா வேறொரு தொழில் இருக்கு, அந்த தொழில் செய்யலாம்னு சொல்லலாம். இது எனக்கு வரலாறு திரும்புவதை போல 2006ஆம் ஆண்டு சம்பவங்களை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலிருந்து சந்திரகுமார் உள்ளிட்ட 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் 7 மாவட்ட செயலாளர்களும் நேற்று தனியாக பத்திரிகையாளர்களை சந்தித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் என் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்களை கடுமையாக விமர்சித்து அவர் தன்னிச்சையாக அவர் குடும்பத்தினரோடு கலந்து பேசி மக்கள் நல கூட்டணியோடு உடன்பாடு வைப்பதாக 23ஆம் தேதி அறிவித்தது எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை தந்தது. கட்சியில் தொண்டர்களையோ கட்சிக்காரர்களையோ மதிக்காமல், அவர்களிடம் கருத்துக்கள் கேட்காமல் தன்னிச்சையாக இந்த முடிவு எடுத்திருக்கிறார். நேர்காணலில் வந்தவர்கள் பலரும் இடமும் திமுகவோடு கூட்டணி வைப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு திடீரென்று 23ஆம் தேதி காலை 8 மணிக்கு கோயம்பேடு அலுவலகத்துக்கு வர சொல்லி இந்த மாதிரி கூட்டணி முடிவு என்று சொன்னது எங்களுக்கு மிக அதிர்ச்சியாக இருந்தது என்றும், அதனை தொடர்ந்து மிக கடுமையான விமர்சனங்கள். தற்கொலை முடிவென்று இன்னொருவர் சொல்லுகிறார். இவ்வளவு சொல்லி அதற்கு பிறகு நாங்கள் கட்சியை விட்டு விலகவில்லை என்கிறார், நாங்கள் தான் தேமுதிக என்கிறார். இது எனக்கு வரலாறு திரும்புவதை போல 2006ஆம் ஆண்டு சம்பவங்களை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது. அதாவது அவருக்கு தொழிலே கட்சிகளை உடைக்கிறது, ஆட்களை பிரிக்கிறது. முஸ்லீம் லீக்கை 2 ஆக்குனாரு, பாட்டாளி மக்கள் கட்சியை 2 ஆக்குனாரு, கம்யூனிஸ்ட் கட்சியை 2 ஆக்குனாரு, மணலி கந்தசாமியை பிரிச்சாரு, வர்த்தக சங்கத்தை 2 பிரிச்சு விக்ரமராஜாவை வெள்ளையங்கிட்ட தனியா பிரிச்சுட்டு போனாரு. துண்டாடுவது, இரண்டகம் செய்வது, வேறுபடுத்துவது, அவருக்கு எவ்வளவு ஞானமும் அறிவும் இருந்தாலும் அவர் ரத்தத்தோடு கலந்த குணம். எங்களோட கூட்டணி வச்சதுக்காக விஜயகாந்த் அழிக்க பாக்குறாங்களா? இன்றைக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா? நான் நேற்றைக்கு சொன்ன 3 கோடி எம்எல்ஏக்களுக்கு கொடுத்து கூப்பிடுறாங்கன்னு, அதுக்குள்ள ஒருத்தர் சீறிட்டாரு. வைகோ இப்படி சொல்லலாம், இதே தொழிலா போச்சு. நான் ஆதாரம் வச்சிருக்கேன், அதுக்காக பிரஸ் மீட்டை கூட்டியிருக்கேன். தமிழக அரசியல் எவ்வளவு கெட்டு போச்சுன்னு பாருங்க. அண்ணா திமுகவும் இதே தொழில் தான். எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து கூப்பிடுறது, அடுத்த தடவை உனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறேங்கிறது, உன்னை மந்திரியாக்கு. மைப்பா பாண்டியராஜனை மந்திரியாக்குன்னு கூட்டி போனாங்க தேமுதிகவில் இருந்து. அவர் இன்னைக்கு மறுக்கலாம், அவர் நல்ல மனுஷன் தான், நல்ல பெரிய அளவுல பிசினஸ் லைன்ல உள்ளவர் தான். அவர் பணத்துக்காக போகல, அவர் இருக்க பணம் கோடீஸ்வரர். அவர் ஆசவாத்தை காட்டுறது, பணத்தை கொடுக்கிறது, கட்சி விட்டு வாங்குறது. அப்ப திமுகவோடு கூட்டணி வச்சா விஜயகாந்த் நல்லவர், கூட்டணி வைக்கலன்னா அந்த கட்சியை உடைக்கணும்னு இந்த சந்திரகுமார் ரீசெண்டா தான் அந்த பணப்பட்டுவாடு ஆயிருக்கும். ஏன்னா 28, 29, 30 எங்க 4 பேரோட இருந்தார். இதே 4 பேர். அவர் தேமுதிக சார்பா வீரமா பேசினார். வீரமாவா? அவர் பேசின பேச்ச கேளுங்க. கேப்டன் என்னை கூட்டத்திற்கு போகாமல் போய்விட்டாருன்னு ஒரு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது. அந்த பத்திரிகை வாசிச்சாரு. நான் இன்ன காரணத்தினால் நான் இத்தனை மணி ரயிலில் ஏதோ நாகர்கோவில் வந்து விட்டேன். சந்திரகுமார் எங்கே என்று கேட்கிறார்கள் பத்திரிகைக்காரர்கள். நான் நாகர்கோவில் வந்து விட்டேன். கேப்டன் கிணத்தில் குதிக்க சொல்லால் குதிப்பேன். குதிச்சுட்டார். நான் ஒரு பைத்தியக்காரன். சந்திரகுமார் பிச்சு உதறிட்டிய பேச்சு பிரமாதம், வெல்டன். உங்க வகையால பாராட்டுறீங்களா? உங்க பேச்ச கேட்டா பல வரலாறு தெரியுது. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மேடைக்கு போகும்போது எங்க கூட நிர்வாகிகளை எல்லாம் ஏத்திட்டு கடைசியா தான் நான் மேடையில் ஏறுவேன். அது என்னுடைய பழக்கம் சின்ன பிள்ளையில இருந்து. புதுசா வந்திருக்காரு பாருங்க, கொஞ்சம் புதுசா வர கலைவாங்கல்ல,
நாங்க 4 பேர் நாங்க தான் 8 மாசமா ரூம்மேட் மாதிரி ஆயிட்டோமே. சந்திரகுமார் வந்துட்டாரா? சாப்பிடுற இடத்துல சந்திரகுமார் வந்துட்டாரா? ரூம் போட்டாச்சப்பா சந்திரகுமாருக்கு. இவர் பால பிரஜாபதி அடிகளார பார்க்கணும்னு சொன்னார் ராத்திரில போய். நான் சொன்ன திருமாகிட்ட வேன்ல பேசிக்கிட்டே போவோம் 5 பேரும், நீங்க டைம் இல்லைன்னு சொல்லுங்கன்னு பால பிரஜாபதி அடிகள்கிட்ட, ஐயா இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நாங்க 5 பேரும் வேன்ல ஏறணும்னு போறோம். கன்னியாகுமரியில தங்கிட்டு நாளை காலைல 10 மணிக்கு வந்துடுறேன் சந்திரகுமார். சரி, கன்னியாகுமரியில சூரிய உதயம் பார்க்க போறாரு போல் இருக்கு. பார்த்துட்டாரு உதயசூரியன், சூரிய உதயம் பார்க்க போறாரு போல் இருக்கு. சரி பிரதர் காலையில வாங்க. 11 மணி இருக்கும். எப்ப சந்திரகுமார் வந்துட்டாரா? இப்பதான் வந்தாரு. நான் இந்த கோர்ட்ல இந்த சேவகன் இன்னார் பேரை சொல்லி 3 கூப்பிடுவான் பாருங்க, அது மாதிரி அது அக்யூஸ்ட கூப்பிடுறது. இது அக்யூஸ்ட் தானே பணம் வாங்குறது. 3 நாள்ல பேசுற பேச்ச பாத்தீங்கன்னா, ஜெயலலிதாவை அட்டாக் பண்ணாரு, கலைஞரை அட்டாக் பண்ணாரு. நான் கூட கேப்டன் சந்திரகுமார் பிரமாதமா பேசினாருங்க. இப்ப இவ்வளவு பேசிட்டு இவ்வளவு நேற்று கதை எடுத்து விடுறாரு. அச்ச துரோகம் யாது. இதை விட நீ பால்ல விஷத்தை கொடுத்து விஜயகாந்துக்கு விஷத்தை கொடுத்துருக்கலாம், நீ சோத்துல விஷத்தை போட்டிருக்கலாம். போடுவீங்க நீங்க இந்த மாதிரி ஆளுங்க. நாங்க நம்புறவனுக்காக தலையை கொடுப்போம், நம்புறவனுக்காக உயிரை கொடுப்போம். இந்த மாதிரியான கீழ்த்தரமான ஈனத்தரமான வேலை. இதை ரொம்ப கடுமையான வார்த்தையில சொல்லணும்னா வேறொரு தொழில் இருக்கு, அந்த தொழில் செய்யலாம்னு சொல்லலாம். என் மேல ரொம்ப பிரியமான டிவிகள் பாலிமர் மாதிரி 2-3 டிவி இருக்கு. அவங்க இதை எடுத்து போட்டு உலகம் பூரா டேமேஜ் பண்ணிடுவாங்க. பயப்பட வேண்டி இருக்குல்ல உங்களுக்கு. நான் இதை விட இன்னொரு தொழில் பண்ணலாமேன்னு கேட்டலாம். அது என்ன தொழில்னு சொல்றாங்க. தறி நெசவா இருக்கும், உழுகிறதா இருக்கும், உழவு செய்யறதா இருக்கும், பிசினஸ் பண்றதா இருக்கும். வேற ஒரு தொழில், உலகம் பூரா பிரசித்தி பெற்று ஆதிமனிதன் காலத்தில் இருக்கிற ஒரு தொழில், அதை சட்டபூர்வமாக்க வேண்டும் என்று பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தொழிலை செய்யலாம் இவங்க. கலைஞரும் செய்யலாம், இவங்களும் செய்யலாம். நான் ஒன்னும் தப்பா சொல்லுவேங்க. அவரு நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய தொழிலும் தெரியும், அதனால சொன்னேன். இழிவா சொல்லியாங்க, உலகத்தின் தலை சிறந்த இசை தமிழ் இசை. அதுக்காக உயர்வா சொல்றேன் அண்ணன் கலைஞர். மக்கள் நல கூட்டணி, தேமுதிக மக்கள் நல கூட்டணி 10ஆம் தேதி மாநாட்டுக்கு பெரிய விளம்பரத்தை தேடி கொடுத்த அண்ணன் கலைஞருக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் கலைஞருக்கு இல்ல, நமக்கு நாமே ஷூட்டிங் கதாநாயகன் ஸ்டாலினுக்கு நன்றி. ஏன்னா மாநாடு அறிவிச்சு 1 வாரத்துக்குள்ள ஜனங்களை எப்படி திரட்டுறதுன்னு திருமாவும் நானும் ஜிஆரும் முத்தரசனும் பேசிட்டு இருந்தோம். நேத்துக்கு இந்த விவகாரம் வந்துச்சு பாருங்க. தேமுதிக இதோட ஓச்சிடலான்னு நினைச்சாங்க. சந்திரகுமார் கோஷ்டியை வச்சு கொதிச்சு போயிருக்கான் தமிழ்நாடு பூரா. தேமுதிக தொண்டரும் எங்கள் மக்கள் நல கூட்டணி தொண்டர்களும் எங்களை பிரிக்க முடியாது. இவருக்கு ஒண்ணுனா நான் வருவேன், இவருக்கு ஒண்ணுனா அவர் வருவார், நான் வருவேன். விஜயகாந்த் ஒண்ணுனா நாங்க 4 பேர் வருவோம். தமிழ்நாடு பூரா நேற்றே ஒரு சம்பவத்தில் 5 கட்சிகளின் தொண்டர்களும் கடுமையான வேகத்தில் இருக்கிறாங்க. 10ஆம் தேதி மாநாடு மாமண்டூரில் மதுரை எங்கள் மாநாட்டை விட 1.5 மடங்கு கூட்டம் கூடும். ஏன்னா தேமுதிக சேர்ந்துருச்சு இல்ல, 15 லட்சம் நான் எதிர்பார்க்கிறோம்.